இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. வேகம் கூறுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வர வேண்டியது வரும், அக்கினியில நடக்க வேண்டியது வரும். வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலை உன் பற்றாதுன்னு சொல்லியிருக்கார். அதனால எல்லாத்தையும் கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வேதம் கூறுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது செங்கடலை கடந்து வந்தாங்க, தண்ணீரை கடந்து வந்தாங்க. அவங்கள சேதப்படுத்தவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில கடந்து வந்தாங்க. அக்னி சுவாலை அவங்க இடைச்சையில மேல பற்றல. அதனால அந்த நேரம் ஆண்டவர் அவங்க கூட இருந்தாங்க. அக்னிகள் இருக்கும்போது ஆண்டவர் 3 வித்ததானே அக்னி உள்ள போட்டோம். 4 பேர் தேவசாயிலா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அங்க ஆண்டவர் அவங்களோட கூட அடிச்சுறாங்க, உலாவி வெளியே கொண்டு வராங்க. அதே போலதான் செங்கடல்லையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னால எதிர்ச்சாங்க எகிப்தியர் விரட்டிட்டு வர்றாங்க. அப்பவும் ஏசப்பா உள்ள இறங்கி ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இறங்கி இரவுல அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புறாரு, பகல்ல மேகஸ்தம்பத்தை அனுப்புறாரு. அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கு சமுத்திரத்துல வெளியே ஆண்டர் கொண்டு வந்தார். நீங்க எந்த சோதனையும் பாதையில கடந்து வந்தா, எந்த அக்கினி போல ஒரு பாதையில நீங்க கடந்து வந்தா, உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் கொடுத்து ஆண்டர் அந்த பயங்கரமான பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவாரு. அந்த பிரச்சனைகளை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை நிச்சயமா நீங்க வெளியே வருவீங்க. அது கடன் பாரமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல வறுமையில இருக்கலாம், இல்ல மந்திரத்தினால என்ன கட்டப்பட்டுனாலும் நீங்க ஜெபிக்கிறது கரெக்டா ஜெபிங்க. வேதத்தை கரெக்டா நீங்க வாசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. நேரம் தேவையில்லாத பேச்சுகளை போய் நீங்க உட்காந்து பேசிடாதீங்க. அப்படி பேசாதபடியே தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த பாதையிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாயக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமே. கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த பாதையில கடந்து வராங்களோ அந்தந்த பாதையில இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தினை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் உங்களுடைய சமூகத்தை பயத்தோடு தேடட்டுப்பா. வேதத்தை வாசிக்கிறதுலயும் ஜெபிக்கிறதுலயும் என் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தகப்பனே. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே, இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வர வேண்டும் தகப்பனே. உமக்கு பயப்படுற பயம் வேணும், வேத வாசிப்பு வேணும், ஜெபம் வேணும் கர்த்தாவே. உண்மை தகப்பனை பயபக்தியோடு தேடுகிற ஒரு கிருபையும் பாக்கியம் வேணும். அது மேலானது தேவனுடைய ஆலயத்தை பயத்தோடு தேடணும் சுவாமி.